மொழி பிரச்சனையிலும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது. நீட் தேர்வு, பொது கல்வி மசோதா, பொது நதிநீர் மசோதா என்று மசோதாக்களை கொண்டு வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை சுக்குநூறாக உடைத்து ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே நாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு 2022 பிப்ரவரி திங்களில் பிரயாக் நகர் என்று அழைக்கப்படுகிற அலகாபாத் நகரில் தர்ம சன்சத் என்ற மாநாட்டை RSS கூட்டமும் இந்துத்துவ சக்திகளும் சேர்ந்து நடத்தி 32 பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இதை நாடாளுமன்றத்திலேயே நான் சொன்னேன். அதில் முதலாவது அறிவிப்பு என்ன தெரியுமா? இனி இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். இனி இந்த நாட்டுக்கு டெல்லி தலைநகரமாகாது, வாரணாசி தான் தலைநகரம் ஆக வேண்டும். இனி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இனி இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இனி இந்த நாட்டில் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும். குருகுல கல்விதான் இனி கொண்டு வரப்படும். பாராளுமன்றம் தர்மசபை என்று அழைக்கப்படும். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தலைவராவது கண்டித்ததுண்டா? பிரதமர் கண்டித்ததுண்டா? உள்துறை அமைச்சர் மூச்சு விட்டதுண்டா? ஆகவே இப்படிப்பட்ட கொடுமைகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எச்சரிக்கிறேன். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநாட்டிலே தீர்மானம் போட்டோம். இனி இந்த நாட்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஐக்கிய நாடுகள் என்றுதான் அழைக்க வேண்டும்.